ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அவல்ட்ரு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான புதிய உத்தரவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஆவணப்பதிவின் போது இனிமேல் இது கடைப்பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியே இருக்குது. ஸோ பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவணப்பதிவு மேற்கொள்ளும் ஆவணதாரர்களிடம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களுக்கு அத்தாட்சி செய்து வழங்கிட கோருவதான அறிவுரைகள் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தொடர்பாக பார்வையில் காணும் கடிதம் இத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது. ஸோ அந்த கடிதத்தை நம்ம இந்த வீடியோவுக்கு எண்டில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரப்பதிவு மேற்கொள்ளுவர்களிடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணதாரர், அதாவது நம்ம ஆவணதாரரிடம் வருவாய்த்துறை காகித ஆவணங்களை கோர வேண்டாம் என்றும் ஆப்பதிவேடு, சிட்டா, புலப்படம், DSLR மற்றும் நத்தம் இடங்கள் ஆகியவற்றினை QR கோடு ஸ்கேன் செய்து அல்லது துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள தமிழ்நிலம் இணையதளம் மூலம் சரிபார்க்க சார்பதிவாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நீங்கள் உங்களோட சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஸோ இனிமேல் வருவாய்த்துறையிலிருந்து உங்களுக்கு காகித ஆவணங்கள் கேட்க மாட்டாங்க. ஸோ அதாவது காகித ஆவணங்கள் அப்படின்னா ரிஜிஸ்டர், சிட்டா, புலப்படம், DSLR மற்றும் நத்தம் இடங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா QR கோடு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா QR கோடு இருக்கும், அதுலேயே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நிலம் இணையதளம் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் சரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுத்துறை தலைவர் சார்பதிவாளர் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை அறிவுறுத்துறாரு. ஓகேங்களா? இனிமேல் பார்த்தீங்கன்னா காகித ஆவணங்கள் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஆவணப்பதிவு மேற்கொள்ளும் போது. ஸோ இப்போது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டாபேஸ் வித் தமிழ்நிலம் ஆன்லைன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இஷ்யூயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு SRO ஆஃபீஸ் அஃபீஷியல்ஸ் நாட் டு இன்சிஸ்ட் டு பப்ளிக் டு ஃபர்னிஷ் அட்டஸ்டேட்டட் காப்பீஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ஃப்ரம் VAOs ஃபார் ஆன்லைன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 11/7/2024 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. யாருக்காகனா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பதிவுத்துறை தலைவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோரிக்கைகளில் 11/7/2024 அன்றைக்கி வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது பார்த்தோம்ல, இப்போது ஆவணதாரர்களிடம் வருவாய்த்துறை காகித ஆவணங்களை கோர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி தான் இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட அட்டஸ்டேட்டட் காப்பீஸ் எதுவுமே ரிஜிஸ்டர், சிட்டா, புலப்படம், DSLR, நத்தம், பட்டா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அட்டஸ்டேட்டட் காப்பீஸு ஒவ்வொரு சார்பதிவாளரும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நிலம் வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவாளர் அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.